Hey guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா NeoBuxல எப்படி ரெஃபரல்ஸ்ல ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் கிளியர் வியூ கிடைக்கிறதுக்காக. அன்னைக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து என்னால் அந்த ஆரஞ்சு ஆட்ச் காமிக்க முடியல உங்கள்கிட்ட. ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த ஆட்சில் பார்த்துட்டேன். இப்போ வந்து அந்த ஆரஞ்சு ஆட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், yesterday at server time you did not click anyன்னு இருக்குதா அப்படின்னா நான் வந்து நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் எந்த ஆட்ஸும் பார்க்கல. ஏன்னா அந்த ஆட்ஸ் பார்த்தா தான் நான் வந்து இன்றைக்கி எனக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், 0 கிளிக்னு இருக்குது. நேற்று வந்து 10 கிளிக்ஸ்னு இருக்குது. இந்த 0 கிளிக்கு இப்போ எனக்கு 10 கிளிக்ஸ் ஆச்சுன்னா தான் எனக்கு இன்றைக்கி ஏர்னிங் கிடைக்கும். இது வந்து என்னோடய ரெஃபரல்ஸ் கிளிக் பண்ணுற அமௌண்ட் வந்து எனக்கு வருது 142 கிளிக்ஸ், 110 கிளிக்கு, 152, 150, 109, 123, 131, 127, 104 இதெல்லாம் ரெஃபரல்ஸோடது ஏர்னிங்ஸு. எனக்கு வந்து நான் வந்து கோல்டன் மெம்பர்ஷிப்பு அப்படின்னா ஒரு ரெஃபரல் கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு $0.01 வரும். ஒரு ரெஃபரல் கிளிக் பண்ணாங்கன்னா இங்கே பாருங்கள், 142 கிளிக் இருக்கா அப்படின்னா சாரி 0.01 × 142 அன்றைக்கி வந்து எனக்கு $1.42 கிடைக்கும். இதை வந்து நம்ம யூஎஸ்டியாக இன்னும் ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். பாருங்கள், 100 ருப்பீஸு. அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 ருப்பீஸ் வரும். இது வந்து ஒவ்வொரு நாளுக்கு மாதிரி 110 கிளிக்கு, 123 கிளிக்கு, 150 கிளிக்கு. இதை வந்து நான் சைன் அப் பண்ணது லாஸ்ட் இயர் ஏப்ரல். ஆனால் நான் ஆக்டிவாக இருக்கிறது வந்து டிசம்பர் அப்போ தான் நான் கோல்டன் மெம்பர்ஷிப் வாங்கினேன். இதில் வந்து 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன்று வந்து நம்ம பணம் போட்டு, ஏன்னா சில பேர்த்துக்கு வந்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது. பொறுமையாக இருக்கிறது மாதிரி இல்லை, எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கே பண்ணணுன்ட்டு இருந்தால் நான் வந்து பணம் போட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்ல சஜஸ்ட் பண்ணுவேன். சில பேர் எனக்கு பணம் போட முடியலன்னா நீங்கள் பொறுமையாகவே உங்களோட நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்கள் ஏர்னிங் வச்சு நீங்கள் திருப்பி ரெஃபரல்ஸ்லாம் வாங்கலாம். இப்போது நான் அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த வந்து 0.010 ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. ஏன்னா நான் கோல்டன் மெம்பர்ஷிப்புங்கிறதுனால இவ்வளோ வரும். இதை கிளிக் பண்ணிட்டு இது நியூ டேப்பில் ஓப்பன் ஆகி ரன் ஆகும். நம்ம இது பார்க்கணுன்ட்டுலாம் இல்லை, ஆனால் ஒரு நிமிஷம் இந்த டேப்பை ஓப்பன் இருந்தால் போதும். இது வந்து லோடாகி முடிச்சு யூ கேன் க்ளோஸ்னு இங்கே வரும். இது நான் இப்படியே விட்டுறேன், இது பின்னாடி லோட் ஆகிக்கும். இப்போ வந்துட்டு நான் ரெஃபரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்றைக்கி சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ ரெஃபரன்ஸில் காட்டுற பாருங்க, 187 ரெஃபரல்ஸ் இருக்குது. இதில் வந்து 2 விதமான ரெஃபரல்ஸ் இருக்காங்க. டைரக்ட் ரெஃபரல்ஸ், ரெண்டட் ரெஃபரல்ஸ். டைரக்ட் ரெஃபரல்ஸ்னால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அது மாதிரி நீங்களும் கொடுக்கலாம். எப்படி சொல்கிறது, அந்த லிங்க் வழியாக நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு டைரக்ட் ரெஃபரல்ஸ் ஆவீங்க. நான் வந்து ஆட்ஸ் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, நீங்கள் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த 0.01 இங்கே பாருங்க, 7 கிளிக் பண்ணியிருக்காங்க. 50 days தான் லாஸ்ட் கிளிக்கு. 7 கிளிக்கு உண்டான அமௌண்ட் எனக்கு வந்துருக்கு. ரெண்டட்னா அப்படி இல்லை, நீங்கள் இந்த ஆரஞ்சு ஆட்ஸ்ன்னு சொன்னோம்னா அந்த ஆரஞ்சு ஆட்ஸ் பார்த்தா தான் இவங்க பார்க்குறதுல எனக்கு வரும். இப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம், இங்கே பாருங்கள், இது வந்து மைக்ரோ ஆட்ஸ். இந்த கிரே கலரில் இருக்கிறது, இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஸ்டாண்டர்ட் ஆட்ஸு. ரெட் அந்த பிளாக் இருக்கிறது வந்துட்டு நீங்கள் டோட்டலாக எவ்வளோ ஆட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மைக்ரோ, ஸ்டாண்டர்ட், அப்புறம் இந்த ஃபிக்ஸட் ஆட்ஸ் எல்லாம். இந்த ஆரஞ்சு இருக்கிறது மட்டும் பாருங்கள் ஃபிக்ஸட் ஆட்ஸ். இது எல்லாம் ஈக்குவலாகவே இருக்குது பாருங்கள். நான் க்ரீனை கூட விட்டுருப்பேன், இந்த க்ரே கலரும் விட்டுருப்பேன் சொல்லுங்கள். ஆனால் ஆரஞ்சு மட்டும் விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஃபிக்ஸட் ஆட்ஸ் நீங்கள் டெய்லி பார்த்தா தான் உங்களோட ரெஃபரன்ஸோட அமௌண்ட்டு வரும். அதுதான் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க, yesterday at server time you did not click any. அதனால் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நீங்கள் எது கிளிக் பண்ணின்னு அர்த்தம். அதுக்காக தான் இப்போ நான் பின்னாடி இந்த ஆடர் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணியிருந்தேன்ல,
இந்த பாருங்கள் 1 minute ஆச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் கேட்குது, கிரெடிட் நியூர் அக்கௌண்ட் வந்துடும். இது ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த இடத்துல எனக்கு கிரெடிட் ஆகிருக்கும். அப்புறம் லாஸ்ட் வீடியோ போட்டு எனக்கு 6 days ஆச்சு. இப்போ பாருங்கள், லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து $10.5 இன்னும் இருந்துச்சு. இந்த வீடியோவில் பாருங்கள் 17.907 இருக்குது இப்போது. அப்படின்னா 6 days எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு காட்டுறாங்க. $7.47. இதை வந்து நான் போகிறேன். பாருங்கள் 6 days 550 rupees ஈக்குவலாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஈஸின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இதில் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும். இது வந்து வருஷக்கணக்கில் ஆகலாம் நீங்கள் பெரிய அமௌண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா. நானுமே நெக்ஸ்ட் இயரில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கேன். இப்போ நான் சும்மா எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கேன் $2. ஆனால் இதுக்கு முன்னாடி பாருங்கள் $316 நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நான் திருப்பி ரெஃபரல்ஸ் வாங்கியிருக்கேன், இதில் ரீசைக்கிள் பண்ணியிருக்கேன், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி. இப்போ நான் வந்து ரெஃபரல்ஸ் எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்கிறேன். நான் வந்து கோல்டன் மெம்பர்ஷிப்பு, அதனால் எனக்கு வந்து ரெஃபரல்ஸ் வந்து இப்போது ஹைட் ஆகிருக்கும். எனக்கு குறிப்பிட்ட டைம் தான் எனக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இது போய் நீங்கள் ஸ்டாண்டர்ட் மெம்பராக இருந்தீங்கன்னா இதை வாங்கியிருக்க மாட்டீங்க. ஸ்டாண்டர்ட் மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் ரெஃபரல்ஸ் வாங்கலாம். 300 ரெஃபரல்ஸ் ரீச் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஆகிடும். கோல்டன் ரெஃபரல்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெஃபரல்ஸ் வாங்க முடியும். அவங்களுமே அவங்க குடிக்கிற டைமில் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். அந்த மாதிரி ரன் ஆகும். இப்போ வந்துட்டு ஒரு ரெஃபரல்ஸோட ரேட்டு வந்துட்டு $0.2. நான் வந்து 187 ரெஃபரல்ஸ் வச்சுருக்கேன். 187 இன்ட்டு பண்ணுறேன். $37.4 கொடுத்து அவங்கள வாங்கணும். அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ரெஃபரல் ஸ்ட்ராட்டஜி. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சின்ன இதுவுமே உங்களுக்கு புரியும். நீங்கள் பாருங்கள் 187 ரெஃபரல்ஸ் இருக்காங்களா. இதில் வந்து விஷுவலைசேஷன் ஃபில்டர் இருக்குது, இங்கே இது ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு இனிமேல் வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா மொத்தமாக சொன்னால் உங்களுக்கு புரியாது, நிறையா சேஞ்சஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் இது மட்டும் சொல்கிறேன். எப்படின்னு இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் பேமெண்ட்டில் இருக்கா 251 days இருக்குது. அது லீஸ் பேமெண்ட் வந்து காட்டுறேன் 51 daysன்னு இருக்குது. அப்படி என்ன எடுத்தோம்னா நான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் த ரெண்டல் ஃபார் 40 daysன்னு இருக்குது. 30% டிஸ்கவுண்ட்டு. இதை வந்துட்டு ஏன் இதை செலக்ட் பண்ண சொல்கிறேன்னா 15 daysல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் இல்லை. 5%, 10%, 18%, 25%, அப்போ 30%. இதுதான் பெரிய ஆஃபர். இப்போ 244 days கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு ரெஃபரலுக்கு எவ்வளோ $0.12 அந்த மாதிரி ப்ராஃபிட் வரும். இதே நீங்கள் அதை 100 ரெஃபரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா $12 ப்ராஃபிட் வரும். அதுக்காக தான் 244 days இதை எப்பயுமே கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி வேறு என்னோட ரெஃபரன்ஸ் எத்தனை நாள் இருக்காங்க, எத்தனை அதிக நாள் இருக்கவங்க எவ்வளோ என் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க பாருங்க. இவங்க இந்த ஃபஸ்ட் ரெஃபரல் பாருங்கள் 94 days இருக்கார். 94 days இருக்கார். ஆனால் 94 days 85 கிளிக் தான் பண்ணியிருக்காரு. அவரோட ஆவரேஜ் வந்து 0.9. நான் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னோம்ல, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் ஒர்க் மட்டும் சொல்கிறேன். யார் வச்சுக்கணும், யார் வச்சுக்கூடாதுன்ட்டுலாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது மாதிரி பார்த்துட்டு வாங்க. 80, 65, 73 அப்படின்னா ஒரு ரெஃபரல் ரேட்டு 0.2. அது போக ஒருத்தர் வந்துட்டு 240 days எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு 1.12.
இப்போ வந்து 1.32 கொடுத்து ஒரு ரெஃபரல் வாங்கியிருக்கோம். இவர் வந்துட்டு இப்போ 85 கிளிக் பண்ணியிருக்காரு. 85க்கு இன்ட்டு 0.01 எனக்கு 0.01 ஒரு கிளிக்கு 0.85. இப்போ வந்துட்டு எனக்கு இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நான் இன்னும் 220 டேஸ் இருக்குது. 220 டேஸில் இந்த அந்த 1.32 அவர் எக்ஸீட் பண்ண தான் போகிறாரு எப்படின்னு. அது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இப்போது அவர் பண்ணுறாரு அதுக்கு கம்மியாக இருக்கவங்களாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு. அவங்களோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இது வந்து நீங்களாம் நோ கிளிக்கு அப்படின்னா கிளிக்கே பண்ணல. எனக்கு ரெஃபரன்ஸ் வந்ததுலேருந்து 16 பேர் இருக்காங்க. 16 பேர் ஒன்றுமே கிளிக் பண்ணாமல் இருக்காங்க. அப்படின்னா எனக்கு லாஸ் தான். அவங்கள நான் ரீசைக்கிள் தான் பண்ண போகிறேன் எப்படின்னு. இப்போ அதுக்கு கீழே வரும் பாருங்க. இப்போ 14 டேஸாக ஒன்று கிளிக் பண்ணாமல் ஆனால் 26 கிளிக் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 14 டேஸாக எதுவுமே கிளிக் பண்ணல. 25 நாளாக இருந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் சும்மா இவங்களை எடுத்துகிட்டு இவங்க எனக்கு வேணாம் 6 நாளாக இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஐ ஒன்ட் டு ரீசைக்கிள் திரும்பி கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 0.07 டாலர் கொடுத்து நீங்கள் அவங்கள வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். அந்த பொசிஷனுக்கு வேறு ஒரு ஆள் வருவாங்க, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு அந்த பொசிஷனுக்கு வேறு ஆள் வந்தால் அவரும் 220 டேஸ் எவ்வளோ டால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் நீங்கள் இருக்குதா போகிறாரு. எப்படி உங்களுக்கு லாஸ் ஆகாது. இதில் மேக்ஸிமமே நீங்கள் எந்த அளவுக்கு மேக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி ரெஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோவில். நான் கீழே வந்து நியோபக்ஸோட சைனப் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். அதில் சைனப் பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் டெலிகிராம் சேனலும் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்காக. இப்போ அது போக உங்களுக்கு நியோபக்ஸில் டவுட் இருந்தால் நீங்கள் சைனப் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம் கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். நான் அவங்கள வந்து கூகுள் ப்ளஸ் மூலியமாகவோ இல்லை கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.